லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா ஒரு சிறப்பான சம்பவம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து போட்டி போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ரணோ விசஸ் சௌந்தர்யா. இப்போ நீங்கள் போய் லைவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதை போய் பாருங்கள். எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணியன் இருக்கார் இல்லையா, முத்துக்குமரன், அவர் வந்து யூரின் போயிட்டே இருக்காப்புல. கிட்டத்தட்ட வந்து ரஞ்சித் சார்ட்ட வந்து பேசியிருக்கும்போது யூரின் போனாப்புல, ஜாக்லின்ட்ட பேசியிருக்கும்போது யூரின் போனாப்புல, சௌந்தர்யாட்ட பேசியிருக்கும்போது யூரின் போனாப்புல, யூரின் போயிட்டே இருக்குது. ஒரு சுகர் பேஷண்ட் போல் என்ன, அவருக்கு வந்து பிபி சுகர் பேஷண்ட் மாதிரி வந்து காலையிலே படபடபடன்னு இருக்கார். காலையில் பார்க்குறேன் ஒரு 6-7 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு புது சட்டையெல்லாம் போட்டு, பார்த்தீங்களா புது சட்டையெல்லாம் போட்டு நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீனா போட்டார். அப்போ சௌந்தர்யா கேட்குது, என்னடா புது சட்டை போட்டு காலையிலே குளிச்சிருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்றைக்கி வந்து கேப்டன்சி இல்லை, அதனால் கேப்டன்சி நான் வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சீனா போட்டு உட்காந்துருக்கேன். மக்களை பார்க்குறதுக்கு சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே சௌந்தர்யா கூப்பிட்டு, சௌந்தர்யா நீங்கள் எனக்கு சொட்டக்கிடுங்க அப்படின்னு சொல்லி, ஐயோ உடனே சௌந்தர்யா வந்து எடுக்குது, இவனும் சௌந்தர்யாவுக்கு எடுக்கிறான். கொடுமை மக்களே, கொடுமை. எல்லாத்தையும் கூட வந்து ஜாக்லினும் முத்துக்குமரனும் பண்ணுற லூட்டி இருக்கே தாங்க முடியலை. அப்படியே இவர் போய் மறைஞ்சு ஜாக்லினை பார்க்குறது என்ன, ஜாக்லின் வந்து இவரை பார்க்குறது என்ன, ஏன்டா என்னையை பார்க்குற, நான் வந்து தோற்றுருவேன்னு சொல்லி தான் என்னையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அது கேட்க, இல்லை நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்ல, எப்பா அந்த கேப்டன்சி டாஸ்கில் இருந்தால் பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்தானா, ஐயோ சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவன் ஒரு பக்கம் கூத்து அடிச்சிருக்கானா, இன்னொரு பக்கம் நம்ம அருணும் ரஞ்சித்தும் அவங்க மோட்டிவேஷன் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வீரன் அப்படின்னா வந்து கடைசி வரை கத்தியை கீழே போட மாட்டான், ஒரு போராட்டம் வந்தால் கடைசி வரை நம்ம போராடியே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பறவை வந்து வேடந்தாங்கல் வருமா, இடையில அந்த பறவை வந்து இடையில கடலாக இருக்குது. அது வந்து கடலாக இருந்தாலும் அப்படியே கடலில் மேலேயே எப்படி நீந்தி வருதுன்னா, வரும்போதே ஒரு குச்சியை கொண்டு வந்துருமா அந்த பறவை. அப்படி கடல் அந்த குச்சியை போட்டு குச்சியில் நிற்குமா. ஆனால் அந்த பறவையோட நம்பிக்கை வந்து அந்த குச்சி இல்லை தாமையால் தான் இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் நம்பிக்கையோடு இருக்கணும், நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காலையில் தாறுமாறாக வந்து பார்த்திங்கன்னா மக்களே போர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே. அது நம்ம சௌந்தர்யா டான்ஸ் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் போய் பாருங்கள். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.